கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே இந்த சமாதானத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கோடை கால விடுமுறை நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக பிள்ளைகளுடைய விடுமுறை நாட்கள். பிள்ளைகள் விடுமுறைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதோடு கூட இந்த விடுமுறை நாட்களில் சிறப்பு பயிற்சிகளை பல்வேறு விதத்தில் பிள்ளைகள் பயிற்சி பெற்று கொண்டு இருப்பார்கள். முக்கியமாக இந்த விடுமுறை நாட்களில் விடுமுறை வேதாகம பள்ளிகள் பல இடங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பிள்ளைகளும் அதில் உற்சாகமாக பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி பிஸியாக இருக்கிற ஒரு நேரம், மகிழ்ச்சியாக இருக்கின்ற நேரம். இன்னும் மறுபக்கத்தில் பார்க்கும் பொழுது சில அழுத்தங்களும் இருக்கின்றதான ஒரு நேரம். அடுத்த கல்வி ஆண்டு எப்படி இருக்குமோ, அடுத்த கல்வி ஆண்டுகளுக்கான தேவைகள், பண தேவைகள் உண்டு. இன்னும் பிள்ளைகளுடைய உயர்கல்விக்கான ஆயத்தங்கள் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கும். இன்னும் கல்வியை முடித்தவர்கள் இன்னும் வேலைகளுக்காக பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது திருமணத்தின் ஆயத்தங்கள் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட மன அழுத்தங்களோடும் சிலர் பயத்தோடும் இருக்கிறதான ஒரு சூழ்நிலை. கடந்த வாரத்தில் காஷ்மீரில் தீவிரவாதிகளால் 25க்கும் அதிகமானவர்கள் சுட்டு கொல்லப்பட்டு அந்த குடும்பங்கள் ஒரு பக்கத்தில் பயத்திலும் வேதனையிலும் கலக்கத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. நாடு முழுவதிலும் இப்படிப்பட்டதான ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்டில் பல்வேறு விதமான நெருக்கங்கள் மக்களை அனுதினமும் நெருக்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமாக அரசியல் நெருக்கங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிறது, தனிப்பட்ட தேவைகள் ஒரு பக்கத்தில் இருக்கிறது, இன்னும் பிரச்சனைகளும் ஒரு பக்கத்தில் இருந்து மக்களை நெருக்கி கொண்டிருக்கிறதான சூழ்நிலையில் மக்கள் பயந்தும் போய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு, அவர் உயிரோடு எழும்பி வருவதற்கு முன்பதாக அவரோடு இருந்தவர்கள் மிகுந்த கலக்கத்திலும் பயத்திலும் நெருக்கத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் உயிரோடு எழும்பி வந்த பிறகும் அந்த சூழ்நிலையில் இயேசுவை அவர்கள் முழுவதுமாக தரிசிப்பதற்கு முன்பதாக மக்களும் சீசர்களும் பயந்து போய் பயம் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டு இருந்தது. இன்னும் கலக்கம், குழப்பம் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டிருந்தது. அதற்கு மேலாக முடங்கி போய் இந்த மக்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு உயிரோடு எழும்பி வந்து மக்களுக்கு காட்சி கொடுத்து இந்த சூழ்நிலைகளை எப்படி மாற்றினார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு காட்சி கொடுக்கிறார். முக்கியமாக இயேசுவை தேடி கல்லறைக்கு சென்றதான பெண்கள், அவர் இங்கே இல்லை, உயிரோடு எழும்பி விட்டார், சொன்னபடி உயிரோடு எழும்பினார் என்கின்ற செய்தியை அங்கிருந்த தூதர் மூலமாக சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு வழியிலே காட்சி கொடுத்து அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். அதை தான் முதலாவதாக நான் பார்க்க போகிறோம். இயேசு மக்களோடு இருக்கின்ற நேரத்தில் மக்கள் பயமில்லாமல் இருந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் இயேசு மக்களோடு சுற்றி இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பல ஆதாரங்களை பார்க்க முடியும். இயேசுவின் போதனைகள், அவருடைய ஊழியங்கள் சீசர்களையும் அவரை பின்பற்றினவர்களையும் உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தது, பலப்படுத்தி கொண்டிருந்தது. இதை பார்த்து ஜனங்கள் ஒருபோதும் பயப்படாமல் கலங்காமல் அவர்கள் நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மரித்த பொழுதோ இவைகளெல்லாம் மாற்றப்பட்டு பயந்து போய் மிகவும் வேதனையில் இந்த மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் இந்த பெண்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி வந்து அவர்களை சந்தித்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறார். பயந்து போயிருக்கிற நேரத்தில் இயேசு பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு அந்த நேரத்தில் வந்து அவர்களை பயப்படுத்தவில்லை. இயேசு அவர்களை பார்த்து அவர்களை பயப்படுத்துகின்ற விதத்தில் நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் பயப்படாமல் இருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் அவர்களை பலப்படுத்துகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து பயந்து போயிருக்கின்ற சூழ்நிலை தான் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. வீட்டில் கணவனை பார்த்து மனைவிக்கு பயம், மனைவியை பார்த்து கணவனுக்கு பயம், பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகளுக்கு பயம், பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்களுக்கு பயம். இப்படி மனிதர்களை பார்த்தே பயந்து போயிருக்கின்ற சூழ்நிலை
இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்மால் ஒருவரும் பயப்படக்கூடாது. நாம் பயம் காட்டுகிறவர்களாக இருந்துவிடக்கூடாது. இயேசு ஒருவரையும் பயப்படுத்தவில்லை. இயேசு ஒருபோதும் ஒருவரையும் பயப்படுத்தவில்லை. அவரை பின்பற்றுகிற நாமும் ஒருவரையும் பயப்படுத்தக்கூடாது. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் மக்கள் ஏற்கனவே பயந்து போய் இருக்கிறார்கள். மிக முக்கியமாக போர்களின் பயம், தீவிரவாதத்தின் பயம் ஒரு பக்கத்தில், வட்டி கடன், இன்னும் விவசாய கடன், இன்னும் சலுகைகள் இல்லாமல் தடை, இயற்கையின் சீற்றங்கள், இதெல்லாம் பார்த்து மக்கள் பயந்து போயிருக்கும் பொழுது நம்முடைய சந்திப்பும் நம்முடைய பேச்சும் மற்றவர்களை பலப்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும். ஆமென். மற்றவர்களை பலப்படுத்துகின்ற விதத்தில் நம்முடைய பேச்சும் செயல்களும் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய செய்கையின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார். ஏற்கனவே பயந்து போயிருக்கும் பொழுது நம்முடைய சந்திப்பும் பேச்சும் அவருடைய பயத்தை மாற்றுவதாக இருக்க வேண்டும். இயேசு நம்மை பயம் மாற்றுகின்ற கருவியாக பயன்படுத்த விரும்புகிறார். நாமும் அப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் பயந்து போய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் பயத்தை நிச்சயமாக மாற்றுவார். எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி வந்த பிறகு தன்னுடைய சீசர்களுக்கு காட்சி கொடுக்கும்படியாக அவர் கடந்து செல்லுகிறார். காரணம், சீசர்கள் மிகுந்த குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இனி என்ன செய்வோம் என்கின்ற குழப்பத்தில் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சந்தித்த பொழுது இயேசுவை பணிந்து கொண்டார்கள். ஆனால் சிலரோ சந்தேகப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் அழகாக அங்கு சொல்லுகிறது. இயேசு பாடுபட்டு மரித்து மீண்டும் உயிரோடு எழும்பி வருவார் என்பது அவர்களுக்கு முன் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல் அவர் உயிரோடு எழும்பி வந்து காட்சியும் கொடுத்தார். ஆனால் சிலரால் அதை நம்ப முடியவில்லை. சிலரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் என்பதை இவர்கள் நேரடியாக பார்த்திருக்கிறார்கள். முன்னோர்கள் சொன்ன அற்புதங்களை குறித்து இவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவரால் எழும்பி வர முடியுமா, இவர் இயேசுவா என்கின்றதான ஒரு சந்தேகம் இவர்களுக்குள்ளாக இருந்தது. இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்புவதில் இவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு தடுமாட்டம் இருந்தது. இயேசுவோடு இருந்தவர்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம், இது இயேசுவால் சாத்தியமாகுமா என்ற சந்தேகத்தில் பார்க்கிறார்கள். இயேசு உயிரோடு எழும்பி வந்தது உண்மை என்பதை பிற்பாடு இந்த சீசர்களே இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது பேதுரு சொன்னார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம் என்று சொன்னார். பின்பு பேதுருவையும் மற்ற சீசர்களையும் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் போதனைகளை பின்பற்றாத எவரும் அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு சீசர்களால் நேரடியாக பார்த்த பொழுதே நம்ப முடியவில்லை. காரணம், அவர் சொன்னபடி உயிரோடு எழும்பி வந்திருக்கிறார். அவரால் அனைத்தும் நடக்கும் என்று சொல்லி தெரியும், இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி தெரியும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அது நடைபெறுமா என்கிறதான ஒரு கேள்வி, என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறாது என்கிறதான ஒரு அவிசுவாசம் ஒருவேளை இந்த நாட்களில் நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார், ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவால் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வேண்டும். அவரால் எதையும் எவருக்கும் செய்ய முடியும் என்கின்றதான ஒரு நம்பிக்கை வேண்டும். மனிதனுடைய கண்டுபிடிப்பு, அதாவது ஏஐயின் தாக்கம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய தாக்கம் எல்லா மனிதனையும் பின்னி பிணைத்து வைத்து இயேசுவை நம்புவதிலும் அவரை தேடுவதிலும் தடுமாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நாம் தேடுகின்ற காரியங்களுக்கு பதில் இந்த ஏஐ மூலமாக சில வேளைகள் கிடைக்கலாம். ஆனால் அதுதான் நிரந்தரம் என்று சொல்லி அதை நினைத்து விடக்கூடாது. அதெல்லாம் ஒரு குறுகிய காலம். இதன் நிமித்தமாக ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம், நிலையான நன்மைகளை நாம் இழந்து விடுகிறோம். இயேசுவின் மேல் முழு நம்பிக்கையை வைத்து அவர் மீது முழு நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு இழந்து போனவைகளை மறுபடியும் திரும்ப தருவார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதே. நாம் எவைகளை இழந்து போயிருக்கிறோமோ அதை மறுபடியும் தருவதற்கு இயேசு உயிரோடு எழும்பி வந்திருக்கிறார். அதையே நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சந்தேகங்கள், இயேசுவின் மீது நாம் சந்தேகத்தை வைக்கும் பொழுது இது நடக்குமா என்று சொல்லி இருக்கும் பொழுது அந்த சந்தேகங்கள் வேறு விதத்தில் குடும்பங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளாக சந்தேகங்கள்,
பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளாக சந்தேகங்கள், இப்படிப்பட்ட சந்தேகங்களும் குழப்பங்களும் குடும்பத்தில் இருப்பது நிமித்தமாக எத்தனை குடும்பங்கள் பிரிந்து காணப்படுகிறார்கள் தெரியுமா? அன்பை இழந்து வாடுகிற கூட்டங்கள் அநேகம் உண்டு, பெருகி கொண்டிருக்கிறது. சந்தேகமும் குழப்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை வைக்கும் பொழுது அவர் நம் சூழ்நிலைகளை நேர்த்தியாக மாற்றுவார். நிச்சயமாக அவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி, குழப்பத்தை மாற்றி, எல்லாம் மாற்றுவதற்கு அவரை நம்ப வேண்டும். அவர் மீது முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும். நிச்சயமாக அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு உயர்வை தருவார். மூன்றாவதாக பார்க்கும்போது இந்த சீசர்கள் முடங்கி போயிருந்தார்கள். எப்படி தெரியுமா? இனி எங்களுக்கு எதுவும் இல்லை, இனி நாங்கள் வாழ்வாதாரத்திற்கு நாங்கள் எங்கள் பழைய வாழ்க்கைக்கு நாங்கள் செல்ல வேண்டும், இனி எங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி முடங்கி போயிருந்த சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் அவர்களுக்கு நீங்கள் போய் பிரசங்கியுங்கள், நான் உங்களுக்கு என்ன சொன்னேனோ அதை போய் அவர்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி இயேசு என்னதான் அவர் வாழ்ந்த நாட்களில் சொன்னார் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமாக அப்படி மலை பிரசங்கத்தை பார்க்கும் பொழுது இயேசு பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், மாயக்காரரே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, கேளுங்களும் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ அதை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லி இதை போல் நூற்றுக்கணக்கான போதனைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கும் அவரை பின்பற்றினவர்களுக்கும் அவர் சொல்லி இருக்கிறார். இவைகளெல்லாம் போய் சொல்லுங்கள், நன்மைகளை போய் சொல்லுங்கள், நல்ல போதனைகளை மற்றவர்களுக்கு போதியுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை பார்த்து நீங்கள் முடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, போங்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி அனுப்புகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வேதனைகள், கஷ்டங்கள், குழப்பங்கள் நம்மை நெருக்கும் பொழுது நாம் முடங்கி இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார். அப்படி முடங்கி இருக்கும்போது நடப்பது என்ன தெரியுமா? இழப்புகள் இன்னும் வரும், இல்லாமல் இன்னும் வந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் ஒரு விதமான போராட்டங்கள் எப்பொழுதுமே வந்துவிடும். நம் முடங்கி இருந்தோம் என்று சொன்னால் வந்து சேர வேண்டிய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேர்வதில்லை. முடக்க நிலையை மாற்றும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். முடங்கி போயிருக்கிற நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய கில்கால் காஸ்பல் மிஷன் ஊழியத்தின் நிறுவனர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் பக்கவாதத்தினால் அவர் படுக்கையில் ஆனார். இனி அவ்வளோதான், அவருடைய வாழ்க்கை முடிந்து போயிட்டு என்று சொல்லி அவரை சுற்றி இருந்தவர்களெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அவர் ஒருபோதும், மிக முக்கியமாக ஒரு இடது பக்கம் மொத்தமே அவருக்கு செயலிழந்து போய்விட்டது. அந்த நேரத்தில் அவர் ஒருபோதும் தன்னுடைய நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. இயேசுவின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அவர் விட்டுவிடவில்லை. முக்கியமாக அவர் முடங்கி போயிருக்கவில்லை. ஒரு பக்கம் செயலிழந்து காணப்பட்டாலும் அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பது, அதிகாலை ஜெபத்தை அவர் விடவில்லை, தியானத்தை அவர் விடவில்லை, அலுவலகத்தில் வருவதை அவர் ஒருபோதும் நிறுத்தவில்லை, கிராமங்களை சந்திப்பதை அவர் ஒருபோதும் நிறுத்தவில்லை. ஓய்வு நாளை ஆலயத்திற்கு சென்று ஆராதனை நடத்துவதையும் பிரசங்கம் செய்வதையும் அவர் நிறுத்தவில்லை. தன்னுடைய இயலாமையிலும் அவர் முடங்கி இருக்காமல் அவர் சென்று அந்த ஊழியத்தை செய்தது நிமித்தமாக கிறிஸ்துவை பிரசங்கித்து திருச்சபைகளை நாட்டுகின்ற தரிசனம் இன்றும் பரவிக்கொண்டு அநேக மக்களுக்கு நற்செய்தி சென்று கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அவர் அந்த முடக்க நிலையை அவர் தூக்கி எறிந்துவிட்டு இயலாமையிலும் ஆண்டவருக்காக செய்தது நிமித்தமாக தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை முடக்குகின்ற சூழ்நிலைகள் பல காரியங்கள் நம்மை நெருக்கி வரும். நம்மை முடக்குகின்றதான சூழ்நிலைகள் நம்மை நெருக்கி வந்தாலும் ஒன்றை மட்டும் மனதில் வைத்து கொள்ளுங்கள், என் இயேசு என்னோடு இருந்து என்னை பலப்படுத்துவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி முன்னோக்கி செல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கொண்டு பயன்படுத்துவார். இவைகளை செய்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பயப்படாதீர்கள், சந்தேகப்பட வேண்டாம், குழம்பி இருக்க வேண்டாம்.
அதோடு கூட நீங்கள் முடங்கி இருக்க வேண்டாம். இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். இந்த மாதத்தில் நீங்கள் கலங்கி போய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இயேசு சொல்லுகிறார், சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன், சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் தைரியமாக செல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு அழைப்பை தருகிறார். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளை பார்ப்பதற்கு எங்களுக்கு நீர் பாராட்டின அன்புக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் உயிரோடு எழும்பி வந்ததற்கான ஒரு நோக்கம். நாங்கள் பல விதத்தில் பயந்து போய் காணப்படுகிறோம். பயங்களை மாற்றுவதற்கு உம்மால் மட்டும்தான் முடியும். பயந்து போய் காணப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை சந்தோஷப்படுத்தினது போல எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யார் பயந்து போய் காணப்பட்டாலும், ஒருவேளை பயத்தில் இருந்தாலும் வெளியில் சொல்லாமல் மனதுக்குள்ளாக பயத்தை அடக்கி வைத்து கொண்டு எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளுடைய பயத்தை ஆண்டவர் மாற்றுவீராக. அடுத்த நேரம் எப்படி இருக்குமோ, நாளை எனக்கு எப்படி இருக்குமோ என்று சொல்லி பயந்து போயிருக்கிற பிள்ளைகளுடைய பயத்தை ஆண்டவர் மாற்றுவீராக. நாங்களும் மற்றவர்களை பயப்படுத்தாமல் மற்றவர்களை பலப்படுத்த வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. சில நேரங்கள் நெருக்கங்கள் எங்களுக்கு வரும் பொழுது, பிரச்சனை எங்களை சுற்றி வரும் பொழுது நம்பிக்கையை இழந்து போய் நிற்கிறோம். உம்மீது உள்ள நம்பிக்கையை நாங்கள் இழந்து போய் நிற்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்ப வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு எப்பொழுதும் ஆண்டவர் தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் குழப்பங்கள் மாறட்டும், உம்மீது உள்ள நம்பிக்கை நாங்கள் பெருக்கட்டும் ஆண்டவரே. அதோடு கூட ஆண்டவரே, நாங்கள் முடங்கி போய் இருந்து விடாதபடி செய்ய வேண்டியவைகளை நாங்கள் நேர்த்தியாக செய்யவும், போக வேண்டிய இடங்கள் நாங்கள் சரியாக போகவும் ஆண்டவர் எங்களுக்கு பலனை தருவீராக. முடங்கி இருந்தால் நாங்கள் மறுபடியும் நன்மைகளை இழந்து விடுவோம், ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றி, அன்பு பிள்ளைகளுடைய முடக்க நிலைமையை மாற்றி எங்கள் பிள்ளைகளை நீர் தூக்கி நிறுத்துவீராக. யார் முடங்கி போய் மனம் சோர்ந்து போய் காணப்பட்டாலும் அன்பு பிள்ளைகளை மறுபடியும் தூக்கி நிறுத்த நாங்கள் இடத்தில் வேண்டி நிற்கிறோம். அப்பா, நீர் உதவி செய்வீராக. நீர் அன்பு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் எல்லாம் மாறட்டும், கடன் பிரச்சனைகளை ஆண்டவர் எடுத்து போடுவீராக. கண்ணீர்னாலே, கவலையினாலே தினமும் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர், கவலைகளை என் ஆண்டவர் நீர் எடுத்து போடுவீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவன் அன்பு பிள்ளைகளுடைய துக்கங்கள் எல்லாம் மாற்றி நீர் சந்தோஷத்தை நீர் கொடுத்து அவர்களை நீர் கனப்படுத்துவீராக. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர். சகல உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அன்பு பிள்ளைகளோடு இருப்பீராக. கல்வியை குறித்து கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. உயர்கல்விக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வுகளை கொடுத்து ஆண்டவரே, பிள்ளையுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேர்வின் முடிவுகளுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றியை கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவர், வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி பல நாட்களாக காத்து கொண்டு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வீடு கட்ட வேண்டிய வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பீராக. திருமணம் நடைபெறவில்லையே, எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறவில்லையே என்று சொல்லி கலங்கி இருக்கிற பெற்றோர்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் திருமணங்களை ஆயத்தம் செய்து கொடுத்து அன்பு பிள்ளைகளை நீர் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. பல வருடங்களாக நாங்கள் குழந்தை இல்லாமல் மிகவும் வருந்தி இருக்கிறோம் என்று சொல்லி கலங்கி போய் வேதனையோடு அவமானத்தோடு ஆண்டவரே உடைக்கப்பட்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து அவர்களை கனப்படுத்துவீராக. இந்த கோடை வெயிலில் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதபடி ஆண்டவர் நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. போகையிலும் வருகையிலும் பாதுகாக்கிற தேவன், உடைய பிள்ளைகள் போகிற பாதைகளிலெல்லாம் உடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, என்னென்ன தேவைகள் காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் பரத்திலிருந்து கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆண்டவர் நீர் கனப்படுத்துவீராக. தேவனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மீது நிறைவாக இருக்கட்டும். அன்புக்காக ஏங்குகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அன்பை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக. தனிமையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.